உண்மையாகவே கல்வியில் வந்து தமிழ்நாடு முன்னேறி தான் இருக்கா? ஆனால் இவர்கள் ஆட்சியில் என்ன நிலைமை அடைஞ்சிருக்கின்றது தான் முக்கியமான விஷயம் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது எனக்கே நீயா நானா அந்த விஜய் டிவிலலாம் நிகழ்ச்சி நடக்கும் பாருங்க. ஆமாம், அதுக்கு ஏதாவது வந்துட்டோமா, முதல்வர் அதை ஏதாவது சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டாங்களான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. டிடி, சிவகார்த்திகேயன், இந்த சினிமா பிரபலங்கள் இதெல்லாம் ஏன் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்ற யாரையும் மேடை ஏற்றல? கமல்ஹாசன் ஒருத்தர் அவங்கள்ட்ட பெரிய பெரிய ஸ்டாருமே கூட ஸ்டார் அவர், நான் கொத்தடி மின்ட்டேன். அவரெல்லாம் எடுத்துருந்தாலும் நல்லா பேசியிருப்பாரு. நமக்கு வேணா 2 நாள் ஆகும் புரியறதுக்கு. நடிகர்களை பொறுத்த வரைக்குங்க மேடைக்கு ஏற்ற மாதிரி பேச தான் அவங்க வேலையே. ஏன்னா அவங்க மைண்டு ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். நான் இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற அரசு அதிகார வர்க்கத்துக்கிட்ட எப்போவுமே பணிஞ்சு போவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, ஒரு படி மேலே போய் பேசுவாங்க. ஆனால் சரக்கு இருக்காது. நேற்று நிகழ்ச்சியிலும் அதான் நடந்தது. இன்னொரு லாபம் என்னன்னா, இன்னைக்கு விஜய்க்கு அகேன்ஸ்ட் சிவகார்த்திகேயன்ற மாதிரி அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் விஜய் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பேசினா யங்ஸ்டர்ஸ் இது கொஞ்சம் இதாகும். எல்லாவற்றிலும் ஒரு லாப நஷ்ட கணக்கு தான். சரி, நிகழ்ச்சி நடத்துறீங்க, அப்பட்டமாக தெரியுது இது ஸ்கிரிப்டட். நிகழ்ச்சி நடத்துகிற ஆளே இல்லையா? அதுனா டிடி சினிமா நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, சினிமா நிகழ்ச்சி. காதல், சோகம், கருணை, உருக்கம், கண்ணீர், சிரிப்பு, மகிழ்ச்சி, இந்த நவரசங்களும் இவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட்டுங்க. அந்த விஜய் டிவி அந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் டீம்லாம் கரெக்டு. திடீர்னு என்னது மண்ணிலே ஈரம் உண்டு ஒரு பாட்டு. ஏண்டா? தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் கல்வித்துறை நிறைய விஷயம் பண்ணிருக்கு. பட் வந்து அதுக்கான ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டியுமே வந்து மு.க. ஸ்டாலின் அவர் தான் எடுத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது இல்லை? ட்விட்டர் திறந்தாலே இதுதான் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் இந்த மாதிரி பார்க்கவே இல்லை. ஐயோயோ நாளைக்கு முடிஞ்சு, ஐயோயோ தமிழகம் முன்னேறிச்சு, ஐயோயோ ஐயோயோ. சரிப்பா 2 டிகிரி வாங்கிட்டான்பா, வேலை சொமேட்டோவை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, கேப் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, டிகிரி வாங்கி வச்சுட்டு. இந்த வெட்டு குத்து மாணவர்களுடைய ஒழுக்கமின்மைக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது போதை பழக்கம். இது வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இளைய தலைமுறை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த நடிகர்களை கூப்பிட்டு வந்து ஆகா ஓகோன்னு பேசுகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இளம் தலைமுறை பாதிக்கிற முக்கியமான விஷயம் டாஸ்மாக் ப்ளஸ்ஸு போதை பழக்கம், கஞ்சா, அது மாதிரி இது எளிதாக கிடைக்குது. அப்போ ஒரு தலைமுறையை அழிச்சாச்சு, அடுத்த தலைமுறையும் அழிக்கிற வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. 13 நாள் போராடினாங்க, இன்றைக்கி அப்படியே உருகுறீங்களே. அவங்க வீட்டு பிள்ளைங்க தானே, அவங்க வயிற்றில் அடிச்சிங்க. அன்றைக்கி என்ன அவங்களுக்காக 13 நாள் போராடினப்போ நீ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு நம்ம துணை முதல்வர். சென்னையில் தானே இருந்தார், அடுத்த திமுக தலைவர் தானே, அடுத்த முதல்வராக வர வேண்டியவர் தானே. என்ன தாங்க அவங்க பிரச்சனைன்னு போய் கேட்டுக்கலாம்ல. இதே தான் எல்லா போதை பழக்கத்துக்கும். இதிலெல்லாம் தடுக்கிறதுக்கு கடமை அரசுக்கு இருக்குது. இவர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு 50,000 கோடி இந்த மாதிரிலாம் வேணும், இல்லா கட்டி முடியாதுன்னு. இதற்கு மாற்று தேடுங்கன்னா அதுக்கு தேடுற இதுவும் இல்லை. சீமான் மாதிரி ஆட்கள் இந்த சைடு ஒரு மாற்று இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம ட்ரோலர்களை வச்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுறது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, நேற்றைக்கு இன்னொரு மாநிலத்தின் முதலமைச்சர் கூப்பிட்டு வந்து நம்ம பாராட்டு விழா நடத்துகிறாங்க. திரைப்பிரபலங்கள் எல்லாம் வந்து வாழ்த்து முறையில் இணைய வச்சாங்க, தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும். உண்மையாகவே கல்வியில் வந்து தமிழ்நாடு முன்னேறி தான் இருக்கா? கல்வியில் ஓவரால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னேறி தான் இருக்குது. ஆனால் இவர்கள் ஆட்சியில் என்ன நிலைமை அடைஞ்சிருக்கின்றது தான் முக்கியமான விஷயம் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது எனக்கே இது வந்து இந்த நீயா நானா அந்த விஜய் டிவிலலாம் நிகழ்ச்சி நடக்கும் பாருங்கள். ஆமாம், அதுக்கு ஏதாவது வந்துட்டோமா, முதல்வர் அதை ஏதாவது சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டாங்களான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. டிடி, சிவகார்த்திகேயன், இந்த சினிமா பிரபலங்கள் இதெல்லாம். இந்த சினிமா பிரபலம் நான் ஏன் கேட்குறேன், ஏன் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்ற யாரையும் மேடை ஏற்றல? கமல்ஹாசன் ஒருத்தர் அவங்கள்ட்ட பெரிய கொத்தடி, பெரிய ஸ்டாருமே கூட. ஸ்டார் அவர், நான் கொத்தடி மின்ட்டேன். சரி, பெரிய ஸ்டாரு, அவரெல்லாம் எடுத்துருந்தாலும் நல்லா பேசியிருப்பாரு. நமக்கு வேணா 2 நாள் ஆகும் புரியறதுக்கு, நல்லா பேசியிருப்பார்ல. அப்போ இவர்களுக்கு என்னன்னா, நீங்கள் 2006 to 2011 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்துருந்தது. ஒரே சினிமாக்காரங்களை ஏற்றிங்கன்னா, அப்போ கமல் ரஜினி ஆமாம் ரைட் லெஃப்ட் உட்கார வச்சிங்கன்னா இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி அது இதுன்னு பார்த்துக்கிட்டு பாசத்தலைவருக்கு பாராட்டு விழா, அப்புறம் அவரே புகழ்ந்துங்கன்னு பாருங்க என்ன மாதிரி ஆச்சுன்னு. அன்றைக்கி நடிகர்கள்லாம்
நடிகர்களை பொறுத்த வரைக்குங்க மேடைக்கு ஏற்ற மாதிரி பேச தான் அவங்க வேலையே. ஏன்னா அவங்க மைண்டு ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாம். அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற அரசு அதிகார வர்க்கத்துக்கிட்ட எப்போவுமே பணிஞ்சு போவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, ஒரு படி மேலே போய் பேசுவாங்க. ஆனால் சரக்கு இருக்காது. நேற்று நிகழ்ச்சியிலும் அதான் நடந்தது. இந்த அரசை விமர்சித்தவர்கள் இவர்கள் எல்லாரையுமே மேடை ஏற்றிட்டு இது இன்னொரு லாபம் என்னன்னா, இன்னைக்கு விஜய்க்கு அகேன்ஸ்ட் சிவகார்த்திகேன்ற மாதிரி ஒரு இது விஜய்க்கு அகேன்ஸ்ட் சிவகார்த்திகேயன் வந்துட்டாரா அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் விஜய் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பேசினா யங்ஸ்டர்ஸ் இது கொஞ்சம் இதாகும். எல்லாவற்றிலும் ஒரு லாப நஷ்ட கணக்கு தான். சரி, நிகழ்ச்சி நடத்துறீங்க, அப்பட்டமாக தெரியுது இது ஸ்கிரிப்டடுன்னு. ஒரு அம்மாவை நிகழ்ச்சி நடத்துகிற ஆளே இல்லையா? அதுனா டிடி. ஆமாம், இது சினிமா நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, சினிமா நிகழ்ச்சி. அது ஆமாம். என்னன்னா காதல், சோகம், கருணை, உருக்கம், கண்ணீர், சிரிப்பு, மகிழ்ச்சி, இந்த நவரசங்களும் இவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட்டுங்க. அந்த விஜய் டிவி அந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈவென்ட் டீம்லாம் கரெக்டு. திடீர்னு என்னது மண்ணிலே ஈரம் உண்டு ஒரு பாட்டு ஏண்டா, அது சினிமாக்காரன் பாட்டு. ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து நான் கணக்குவாதியர் ஆகணும்னு சொன்னீங்களா, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு பரிசு தரேன். நான் நினச்சேன் என்னடா சிஎம் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு போலன்ட்டு இப்படி கூட செட் பண்ணிட்டாங்களா இப்போ டிஎன்பிசி இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். வந்து ஒரு பேனை எடுத்து கொடுக்குறாரு, கொடுத்துட்டு நெத்தியில் முத்தமிடுறது என்ன அது என்ன இது என்ன உடனே அந்த பாட்டு என் காலில் மட்டும் வந்துட்டாரு, 2 பேர் காலில். ஏமா அவரும் முதல்வருமா அப்படின்ற மாதிரி ஒன்று அவர் காலிலையும் வந்து தெரியுதா. இது வந்து உருக்கம், நெகிழ்ச்சி, சோகம், உருக்கம், கண்ணீர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசணுன்னு, குழந்தைகள் பேசணுன்னு இங்கே கண்ணீர் இப்படியே யார் நம்ம அன்பில் மகேஷ், இந்த அனிதா இவர் எழுதாருல உதயநிதி எழுதினார், அது மாதிரி. ஏன்னா இவர்கள் எல்லாருமே கலைத்துறை சேர்ந்து வந்தவர்கள் தானே. அதனால் அந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்கிரிப்டட் சார். நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்து குழந்தை பேசும், நீங்கள் கர்ச்சிப்பில் வச்சுக்கிங்க, அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படியே இருக்கணும். இப்போ தானுங்க 3 நாளைக்கு முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமை கூரை பேருந்து விழுந்து 1 வருஷம் நம்ம கட்டணுமா. ஆமாம். அதுக்குள்ளே நீங்கள் கோவப்படணும், ஆவேசப்படணும். அமைச்சர் யாரா கான்ட்ராக்டரு, என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணணும். ஸ்கூல் நடக்கிற நீ விழுந்துருந்தா எத்தனை குழந்தைங்க அடிபட்டுருக்கும். காலை உணவை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க. காலை உணவில் இருக்கிற பிரச்சனைகளும் தனியாக வந்துக்கிட்டு இருக்குது. காலை உணவு திட்டமே நம்ம இவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வந்த மாதிரி ஒரு இது எல்லாரையும் விட்டு பேச விட்றாங்க. இந்த நடிகர்களுக்கு இந்த டைரக்டர் இவங்கெல்லாம் இந்த திட்டங்கள் பற்றிலாம் ஏதாவது நாலேஜ் இருக்குமானா இருக்கவே இருக்காது. அப்புறம் மேடையில் மட்டும் என்ன இல்லை, தியாகராஜகுமார் டைரக்டர் நீங்கள் பேசின பார்த்துருப்பீங்க. துரோணாச்சாரியார் போகிறாரு, துரோணாச்சாரியார் எங்கே போயிட்டார், ராஜாஜிலாம் வந்து ராஜாச்சாரியார் சொல்லி வந்து வர்றாரு. இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கே காரணம் வந்து திராவிடமும் குறிப்பாக திமுக படிக்க விட மாட்டேங்கிறாங்கன்றாப்புல. இன்னைக்கும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் படிப்பேன் அப்படின்னாலும் நீ படிக்கக்கூடாதுன்னு படிக்க விட மாட்டேங்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்னர் பண்ணிட்டாரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணி சொல்கிறாரா வேற என்ன பாஜகவை? ஏங்க நீங்கள் வந்து புராணங்கள் தானே சொல்கிறீங்க. ஆமாம். அப்புறம் ஏன் புராணத்தை உதாரணம் காமிக்கிறீங்க? ஏகலைவனை அது புராணம் தானே. ஆமாம், அது ஒரு கட்டுக்கதை தானே. ஆமாம். அது மகாபாரதத்தில் பல நீதி கதைகள் உண்டு. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, வர்ணத்தை தூக்கி பிடிக்கிற அம்சங்களும் இருக்குது. ஆமாம். அதே இதில் தான் இவர் கர்ணனுக்கு அவ்வளோ அவமானங்கள் கிடைக்கும். தேரோட்டி பையன். ஆனால் பார்த்தா அவன் தான் சூரிய குலத்தில் பிறந்திருப்பான். சூரியன் மூலியமா பிறந்த மூத்த மகன். இந்த மாதிரி பல அப்ஸ் அண்ட் டவுன்லாம் அதில் இருக்கும். உளவியல் சார்ந்த கதைகளும் மகாபாரதத்தில் ஏராளமாக உண்டு. அதில் எடுத்துக்க விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. நீங்கள் என்னமோ ஆதாரமாக அதை கொண்டு போய் காமிக்கிறீங்க. ஏகலைவன் கட்ட வேலை கேட்டாருன்னு எவ்வளோ நாளைக்கு இதே உருட்ட போகிறீங்க? இல்லை சார், நமக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் கல்வித்துறை நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. திராவிட கட்சிகள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க தான். பட் வந்து அதுக்கான ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டியுமே வந்து மு.க. ஸ்டாலின் அவர் தான் எடுத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது. இல்லை, எல்லா கிரெடிட்டும் அவர் தான் கொண்டு போய் அவருக்கு சேர்க்குற மாதிரி. அதாவது இது வரைக்கும் இல்லை, இந்த 4 வருஷத்தில் வந்தா பிறகு அதுலேயும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இவங்க தான் அந்த டிடி தான் வாய் விற்பனர் தானே. அவங்க வாயை வச்சே பொழைச்சி அவங்க இந்த லெவலில் இருக்கிறாங்க. அப்போ நிகழ்ச்சியில் என்னென்ன பேசணும், அது எப்படி பேசணும், எப்படி விருந்தினர்களை எப்படி எல்லோரும் ரசிக்க பண்ணணும், கலாய்க்கிறதே தெரியாமல் கலாய்க்கணும், இல்லாட்டி பயங்கரமாக புகழ்ந்து பேசணும். இதிலெல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட். அதனால தான் அவங்க ஒரு வர்ணனையாளராக இருக்காங்க. அது தனியார் தொலைக்காட்சிகளுக்கு. இங்கே என்ன
அவங்க சொல்கிறாங்க உனக்கு என்ன சாப்பிடணுமா, டிஃபன் இருக்குது, மத்தியான சாப்பாடாக இருக்குது, இதுவா இலவச பேருந்து, அது இது எல்லாம் இருக்குது, நீ வந்து வெறும் படிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு ஒரு இது. இந்த நீங்கள் சொன்னீங்களே அவர் பேர் என்னது, தியாகராஜகுமார். அவர் இந்த புராண கதைகள்லாம் பேசுகிறார், ராஜாஜி இதெல்லாம், காமராஜர், அதுக்கப்புறம் வந்த ஆட்சிகள், ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த இலவச பேருந்து மாணவர்களுக்கு, இலவச சீருடை, காலனி, இதெல்லாம் எம்ஜிஆர் தானே. இலவச பஸ் பாஸ்லாம் ஜெயலலிதா தான் கொண்டு வராங்க. ஆமாம். மடிக்கணினி பேசுவீங்களா? ஆமாம். மடிக்கணினி நிறுத்திட்டீங்களா 4 வருஷமா? பேசுவீங்களா? உங்கள் தேர்தல் வாக்குறுதெல்லாம் சொன்னீங்க. அப்புறம் எப்படின்னா படிச்சுட்டு நான் வந்து தரமான உணவு எனக்கு தெரிஞ்சு சத்து நூலை வந்து போட்டதுக்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள் தான். குறிப்பாக பள்ளியில் கொடுக்கக்கூடிய உணவுல தரமான உணவு முதல்ல கொண்டு வந்து அந்த அம்மா அவர்கள் தான். அதெல்லாம் மறுக்க முடியாதுல்ல. ஏங்க காமராஜரை அன்னைக்கு கூட ஆலு சோனாசு பாரதியார் காலத்திலேயே பாடியிருக்காங்கன்னு ஒரு பாஜகக்காரர் சொல்கிறாரு. ஆமாம். கல்வியில் நம்ம சிறந்த தமிழ்நாடுன்னு. எவ்வளோ கேவலமாக இருந்தது. காமராஜர் அப்போ இதுவா அவர் தான் கண் திறந்தார் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. இது நீதி கட்சி காலத்திலேயே மதிய உணவுலாம் போட்டிருக்காங்க. காமராஜர் அவர் காலத்தில் அவரும் கஷ்டப்பட்டு பண்ணார். அவர் ஏன் தொடரல? அரிசி பஞ்சம் வந்தோன்னே அந்த மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டதில்ல. அப்போ ஏன் கலைஞர் பண்ணல? எம்ஜிஆர்னு ஒரு மனிதர் வந்த பிறகு தானே மதிய உணவு திட்டத்தை மீதம் சத்துணவு திட்டமாக கொண்டு வராரு. அப்போ பள்ளிக்கு மாணவர்கள் வரதை பற்றி 71 to 76 இல்லை எப்படி வச்சுக்கலாம் 69 to 76 கருணாநிதி யோசிச்சாரா? ஆனால் அவர் காலத்தில் அவர் முதல் தலைமுறை பட்டாதாரி அதுன்னு ஏதோ அதுக்கான கல்வி கொஞ்சம் ஊக்குவிக்கிற வேலைலாம் பண்ணார். எம்ஜிஆர் காலத்தில் பள்ளிகளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த இதெல்லாம் நான் படிக்கிற காலத்துலாம் ஆதி திராவிட மாணவர்களுக்கு தான், பட்டியலின மாணவர்களுக்கு தான் அந்த இலவச புத்தகங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாருக்குமே இலவச புத்தகங்கள்ன்ற மாதிரிலாம் வர ஆரம்பிச்சு எல்லாருமே மாற ஆரம்பிச்சது. இதெல்லாம் கொண்டு வந்தது அதிமுகவுக்கும் பங்கு இல்லையா? கல்வி கடன் ரத்து அப்படின்னு ஊட்டிட்டு வந்தீங்களே, இது 30 வயசுக்குள்ளே தான் அது. ஆமாம். ஒரு 28 வயசு இருக்கிறவன் 2021 உங்கள் வாக்குறுதியை நம்பி தானே ஓட்டு போட்டிருப்பான். ஆமாம். நம்ம கல்வி கடன் ரத்தாக போகுது, குடும்ப பிரச்சனை பாதி தீர்ந்துடும் அப்படின்னு பண்ணீங்களா? பண்ணலையே. இன்னைக்கு அவனுக்கு 32 வயசு இல்லை. ஆமாம். எலிஜிபிள் தாண்டி. ஆமாம், 2 வருஷத்துலேயே போயிடும்ல. ஆமாம். என்னமோ அவர் சிவகார்த்திகேயன் நான் வந்து இது சினிமா துறை என்ன தைரியமாக அந்த காரணம் 2 டிகிரி இருக்குன்றது. ஆனால் 2 டிகிரி வச்சுட்டு 1 லட்சம் பேர் நீங்கள் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறான். அரசு பணியிடங்கள் வச்சிருக்காங்க. எல்லாருமே 2 டிகிரி வச்சிருக்காங்க சாதாரணமாக. யார்கிட்ட இல்லை. ஆமாம். அரசு பணியில் ஆண்டுக்கு 1 லட்சம் பேரை நிரப்புறோன்னு கொண்டு வந்தீங்களே, பண்ணீங்களா? இது வரைக்கும் 38,000 பேர் தான் எடுத்திருக்கீங்க. நீங்கள் மின்துறை இன்னும் பல்வேறு அரசு துறைகளில் லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்குது. இது அதெல்லாம் நிரப்பலையே. இன்னும் என்ன பண்ணுறீங்க? அவுட் சோர்சிங் முறையில் எடுக்கிறீங்க. இருக்கிறதெல்லாம் தனியார் மயமாக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, போனது போட்ட கடைசி தொழில் நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டியலின மக்கள் வேறு வழியே இல்லாமல் செய்யக்கூடிய தொழில் தூய்மை பணியாளர். அங்கே கூட அவங்கள நிம்மதியாக விட்டு வச்சிங்களா? அதை தூக்கி தனியார் கையில் கொடுத்துட்டு அவங்க ஒரு 15 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒரு 23,000 ரூபா அடிப்படை சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க. அதில் தான் இருக்கிறான் 15 வருஷத்துக்கு அப்புறமும். வேறு சலுகைகள்லாம் கிடையாது. அவனை நீ அங்கே போ, இன்னையிலேருந்து இங்கே கிடையாது. அப்போ இந்த சர்வீஸ் கட்டு 5 வருஷம் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணால் கிராஜுவேட் இதெல்லாம் இருக்கும், அதுவும் கட் ஆகிடும்ல. அங்கே போ, 16,000 ரூபா சம்பளம். அவன் என்ன போராடினான்? 13 நாள் போராடினானே. இன்னைக்கு அப்படியே உருகுறீங்களே. அவங்க வீட்டு பிள்ளைங்க தானே, அவங்க வயிற்றுல அடிச்சிங்க. அன்றைக்கி என்ன அவங்களுக்காக 13 நாள் போராடினப்போ நீ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு நம்ம துணை முதல்வர். சென்னையில் தானே இருந்தார். ஆமாம். அடுத்த திமுக தலைவர் தானே, அடுத்த முதல்வராக வர வேண்டியவர் தானே. என்ன தாங்க அவங்க பிரச்சனைன்னு போய் கேட்டுக்கலாம்ல. அப்படியே துறை அமைச்சராக போனாராங்க. சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்துட்டு ஆணவ பேச்சு பேசியிருந்தார். அப்போ அவர்கள் வீட்டிலலாம் பிள்ளைகள் இல்லையா? அவர்கள் பிள்ளைகள்லாம் சிபிஎஸ்சிலையும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையுமா படிக்கிறாங்க. என்ன நியாயம் இது? தெரியுதா? இது எல்லாமே வேஷம், நாடகம், ஒரு நாள் கூத்து. இதுக்கு பல லட்சம் கோடியில் கூட ஆயிருக்கும் செலவு பண்ணிவிட்டு. இன்றைக்கி ட்விட்டர் திறந்தாலே இதுதான் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் இந்த மாதிரி பார்க்கவே இல்லை. ஐயோயோ நாளைக்கே முடிஞ்சு, ஐயோயோ தமிழகம் முன்னேறிச்சு, ஐயோயோ ஐயோயோ. சரிப்பா 2 டிகிரி வாங்கிட்டான்பா, வேலை ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, கேப் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, டிகிரி வாங்கி வச்சுட்டு தனியார் கம்பெனியில் போய் 15,000 ரூபா சம்பளத்தில் இருக்கிறான். அவனுக்கும் தூய்மை பணியாளருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவன் கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு அங்கே போய் சேரில் உட்காந்துருப்பான், அவ்வளோதான். இவங்க 12 மணி நேரம் ரோட்டில் கடந்து 8 தெரு ஒரு ஆள் பெருகிட்டு இருப்பாங்க. சம்பளம் இதே சம்பளம் தான். இவன் பட்டதாரி.
டபுள் டிகிரி. இப்போ இவங்க கல்வியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க சார். இப்போ நானெல்லாம் கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கேன். நான் நிறைய பள்ளிகள்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒழுங்கான கட்டிடமோ, அங்கே குடிக்கிறதுக்கான தண்ணீர் கூட ஒழுங்காக கழிவறையும் கிடையாது. இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணியும் ஒழுங்காக இல்லை, ஒழுங்கான கழிவறையும் கிடையாது. ரெண்டாவது இவங்க கொடுக்குற யூனிஃபார்மு எனக்கு தெரிஞ்சு 1 செட்டோ 2 செட்டோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 செட்டு கொடுத்தா கூட அவன் வாரத்தில் 5 நாள் அதை போட முடியுமா? ஜெயலலிதா காலத்தில் 3 செட்டோ 4 செட்டோ கொடுத்தாங்க. முதல்ல ஒரு பருவத்துக்கு 2 செட்டும், அப்புறமா இன்னொரு பருவத்துக்குன்ற மாதிரி. இப்போ அதுலேயும் வந்து கை வச்சிருப்பாங்க. இல்லை, நிறைய தரமான துணியும் கொடுக்குறது கிடையாது. கொடுக்குற பேகும் சரி, தரமான துணி கொடுத்தா அவங்க எப்படி வாழ முடியும்? எதுவுமே தரம் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. நான் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் நான் சொல்கிறேன். நான் எதுவுமே தரமானது கிடையாது. அப்போ எப்படி அவங்க வந்து தற்பெருமை புகழ் தேடிக்கிறாங்க? நான் இதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கேசி வீரமணின்னு நினைக்கிறேன், அவர் தான் அந்த பேகு முதல் தடவை கொடுத்தது. அப்போ ஜெயலலிதா அந்த பேக் அப்படி இதை பார்க்குறாங்க. ஒன்ஸ் கொடுத்தாலும் நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் தரம் இல்லைன்னு தெரியுது. 88 கோடி ரூபா நம்ம நினைக்கிறேன். அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீ பார்த்துக்கோ, எனக்கு தேவை சரியான இது கொடுக்கணும். சைக்கிள் முதல் கொண்டு கொடுத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் தரமாக இருக்கணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் சைக்கிள் கொடுப்பாங்க, சைக்கிளை வாங்கி நீங்கள் ரீபீட் பண்ணாமல் ஓட்டவே முடியாது. ஆமாம், அதுக்கு தனியாக ஒரு 300 400 செலவு பண்ணணும், வேறு பொருள் வாங்கி. அப்போ அந்த சைக்கிளை நீங்கள் அப்படியே ஓட்டினீங்கன்னா உளுந்து வர வேண்டியதான், அதோட முடிஞ்சிடும் அந்த கதை. சைக்கிள் கதை இன்னும் பல இடங்களில் இலவச சைக்கிள் கொடுக்காம ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. ஈகோ லேப்டாப்பு அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு பெரிய உலகத்தையே திறந்து விட்டது. கணினி உலகத்தை திறந்து விட்டது. அதுக்கப்புறம் அவர்கள் கடைசி காலத்தில் நிப்பாட்டினாங்க. நாங்கள் வந்தோன்னு கொடுப்போம் அது இதெல்லாம் சொன்னாங்க. என்ன பண்ணீங்க? 0. அவங்களாவது கிட்டத்தட்ட 65 லட்சம் 70 லட்ச ரூபா 70 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 கொடுத்துருப்பீங்களா? கொஞ்ச நாள் லைட்டாக அதை அப்படி இப்போ ஏதோ புதுசாக ஒரு உருட்டுறீங்க. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் டெண்டர் போட்டு வந்து அதுக்குள்ளேயும் தேர்தல் வந்துடும், எல்லாம் முடிஞ்சிடும். தேர்தல் வந்துச்சுன்னு ஏதாவது கதை ஓட்டுவீங்க. இப்போ பாருங்கள், புதுசாக திட்டங்களை இவங்க காமிக்கிறது சீன்லாம் கரெக்டாக அந்த தேர்தல் அறிவித்தோடனே ஒரு பிப்ரவரியில் அந்த மார்ச்சில் தேர்தல் நடைமுறை வந்தோடனே தேர்தல் டேட் அறிவிச்சோன்னா அவ்வளோதான். நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்களாம் நினச்சோங்க நல்லது பண்ணணும்னு நினச்சோம், எங்கே விட்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப உரிமை கொண்டாடக்கூடியது திமுக. இதே இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஸ்கூலில் அந்த சாதி சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண் கூட வந்து பார்க்குறோம். பள்ளி மாணவர்களில் சாதி உணவு இருப்பதற்கு அதை ஒழிப்பதற்கு இந்த தமிழ்நாடு அரசு ஏதாவது முன்னெடுத்ததை நீங்கள் பார்க்குறீங்களா? நேற்று கூட சபாநாயகர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வெட்டிக்கிறாங்கல்ல கஞ்சா இது, அப்புறம் சாதிய ரீதியாக அந்த மாதிரி விஷயம். அது குடும்பம்னு தான் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் பெருசுப்படுத்துறீங்க? அதாவது திருட்டை வந்து முறைகேடுன்னு சொல்லுங்கனால அந்த மாதிரி சொல்லிட்டு போகிற. இத்தனையும் அவர் ஆசிரியர் தொழிலேருந்து வந்தவர். அப்படிங்களா? சபாநாயகர் ஆசிரியராக இருந்தவர் அவர். அப்போ எப்படிப்பட்ட பார்வை இருக்குது தெரியுதா? என்னன்னா சமூக நீதி எங்கேருந்து வரும்? பள்ளி மாணவர்களுக்கு. அதில் அவர் இன்னொன்று சொல்கிறார், பெற்றோர் தான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாரு. பெற்றோர் தான் பிரச்சனையாச்சே. அவர்கள் சமூகத்தால் சூழப்பட்டவங்க தான். ஆமாம், அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது, இல்லாட்டி இந்த விஷயத்தை கரெக்டாக நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த பசங்க மூலிமா தான் பெற்றோரே திருத்தணும். அப்போ பள்ளியில் தான் அந்த நீதி கதைகள், தீண்டாமைக்கு எதிரான விஷயங்கள், ஏன் ஜாதி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம போதனையாக கொண்டு வந்து பண்ணும்பொழுது அவன் மாறுவோம். ரெண்டாவது, இந்த வெட்டு குத்து மாணவர்களுடைய ஒழுக்கமின்மைக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது போதை பழக்கம். இது வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இளைய தலைமுறை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த நடிகர்களை கூட்டு வந்து ஆகா ஓகோன்னு பேசுகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இளம் தலைமுறை பாதிக்கிற முக்கியமான விஷயம் டாஸ்மார்க் ப்ளஸ்ஸு போதை பழக்கம், கஞ்சா, அது மாதிரி இது எளிதாக கிடைக்குது. அப்போ ஒரு தலைமுறையை அழிச்சாச்சு, அடுத்த தலைமுறையை அழிக்கிற வேலையில் நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. இதெல்லாம் மீறி தான் அவன் படித்து டிகிரி வாங்குறான். அந்த டிகிரியை நீங்கள் கல்வியின் தரம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் அவன் வந்து ஒரு லெவலாக ரெடி பண்ணி அனுப்புகிறான். அவனுக்கு போட்டி மற்ற விஷயங்கள் இருக்குது. சம்பளம் பார்த்தீங்கன்னா மலைக்க மடுக்கும் இருக்கும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும். இங்கேயே அரசு பள்ளி ஆசிரியர்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றவங்கள்ட்ட பெரிய அளவில் சம்பள விகிதம் அந்த இதெல்லாம் நடக்குது. இந்த என்ன சொல்கிறது, அங்கே ஒரு நவீன தீண்டாமை நடந்துகிட்டு இருக்குது. இவன் பர்மனெண்ட் ஆகிட்டா நல்ல சம்பளம் நல்லா இது. அதே வேலை இவன் பார்த்தா இவனுக்கு 7000 8000 இந்த மாதிரி சம்பளம். அவன் வந்து இதுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இது பண்ணுறவன் 45 வயசுக்கு அப்புறம் வேறு வேலைக்கு அப்போ முடியாது. இதில் பல ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது ஏதாவது எடுத்துக்குவாங்க, இவங்க வாக்குறுதியை நம்பி தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் வாரத்தில் 3 நாள் 4 நாள் மட்டும் ஸ்கூலுன்றாங்க. அதுக்கு தான் சம்பளம். மீதி நாள் எந்த பையன்
நம்மகிட்ட படிக்கிறான், அவங்க அப்பாக்கிட்டே வயல் வேலைக்கு நான் போகிற மாதிரி ஆயிடுது. ஆஹா. அப்புறம் அந்த பையன் என்னை எப்படி ஆசிரியராக மதிக்க மாட்டான். இந்த மாதிரிலாம் நடக்குது. பள்ளிகளில் வந்து நீதி கதைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. இப்போல்லாம் அதுக்கான ஆசிரியரே பற்றாக்குறை, அப்புறம் எங்கே நீதி கதைகள் சொல்கிறது. அப்போ இன்னொன்று, வெளியில் நீங்கள் வந்து நம்ம பசங்க வளரும் போதே என்ன பார்க்குறாங்க, இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு 10 ஆண்டுகளாக வர்ற படங்கள் குறிப்பிட்ட ஜாதியை தூக்கி பிடிக்கிறது, குறிப்பிட்ட ஊர் ஸ்லாங் பேசி ரவுடித்தனம் பண்ணுறது, குறிப்பிட்ட அந்த ரவுடித்தனம் பண்ணி இந்த மாதிரி பேசி வர்றவன் நல்லா இருக்கிறான், வசதியாக இருக்கிறான். அப்புறம் போதை மருந்து கடத்துறது. நடிகரை, முக்கிய நடிகர் இந்த விஜயை, ஏன் நம்ம பேர் சொல்கிறது நம்ம என்ன இருக்குது, விஜயே போதை மருந்து விற்பார், விற்றுட்டு பாட்டும் பாடுவார், விற்றுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எடுக்கும் பொழுது இந்த ஸ்கூல் பசங்க, பள்ளி பசங்க என்ன மனநிலையில் வளருவாங்க. இந்த சொசைட்டி இப்படி தான் இருக்க போகிறது, நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படி தான் நினைப்பான். இப்படி பண்ணால் நம்ம நல்லா ஆகலாம், படிப்பு கூட தேவையில்லை. 4 பாக்கெட் கஞ்சா விற்றா அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட்டில் இது பண்ணலாம். அப்புறம் கஞ்சா அடித்தா என்ன தப்பு, ஹீரோவே அடிக்கிறார் கஞ்சா, ஹீரோவே சேர்த்து குடிக்கிறாரு, நம்மளும் கஞ்சா அடிக்கலாம், சேர்த்து குடிக்கலாம், நல்லா இருக்கலாம், பவராக இருக்கலாம்னு நினைப்பான். ஆனால் அதை அவனை எப்படி காலி பண்ணணும், எப்படி முடக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி சீரழிக்கும், குடும்ப வன்முறையில் எப்படி கொண்டு போய் விடும். இன்னொன்று, அந்த அந்த கஞ்சாவுடைய விளைவு நம்ம மைண்டில் அந்த பேலன்ஸ் மைண்டை காலி பண்ணும், ஒரு மூர்க்கத்தனமான மைண்ட்லேயே இருக்கும். அப்போ நம்ம பண்ணுற எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் கொலைகள், வேறு ஏதாவது வன்முறை இது பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு, ஒன்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா நீ சாதாரண லெவலில் இருக்கன்னா உன்னை திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு போக வைக்கிற சூழ்நிலைகள் தான் உருவாக்கப்படும். ஆமாம். ரெண்டாவது, அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வழக்கு செலவு இருக்குல்ல, ஒவ்வொரு வாய்தாக்கு போகிறது, வக்கீல் செலவு, இதுக்கு என்ன இப்போ காசுக்கு ஒன்று சம்பாதிக்கணும். நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் வேலை கிடைக்காது, வேலை தரமாட்டான். ரெண்டாவது, போதை பழக்கத்துக்கு ஆளாயிருந்தோன்னா அந்த போதை பழக்கத்துக்கும் காசு தேவை. ஆமாம். மூணாவது, உனக்கு காசு தேவை, இயல்பாக நீ வாழ்கிறதுக்கு காசு தேவை. நாலாவது, இந்த வக்கீல் செலவு, அப்பப்போ வர பிரச்சனைகளுக்கு காசு தேவை. இது எல்லாத்துக்கும் உனக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கும் உடல் ஒத்துழைக்காது. போதை ஒரு கட்டத்துக்கு போனோம்னா காலையில் முறையாக எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வேலைக்கு போகிற மைண்ட் செட்லாம் வருமா? வராது. அப்போ என்ன ஆகும், அடுத்தடுத்து போதையில் மூழ்குவான். இதற்கான பழக்கம் சின்ன வயசுலேயே உங்களுக்கு அருகிலேயே கிடைக்குது. உங்களுக்கு அண்ணனாக இருக்கிற ஒரு 10ஆம் கிளாஸ் மாணவன் போதை அடிக்கிறான் அப்படின்னா ஒரு 6ஆம் கிளாஸ் மாணவனும் அது கரெக்டுன்னு போவோம். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிது, எங்கே கிடைக்கிது, பள்ளிகளுக்கு பக்கத்துலேயே கிடைக்குதுன்னா அவன் இன்னும் அந்த பழக்கத்துக்கு உடனே ஆளாயிடுவான். ஒரு தடவை எவனா ஒருத்தன் பழக்கி விடுவான். இப்போ குடியெலாம் எப்படி பழக்கவங்க பார்த்துருக்கீங்களா? சும்மா கொஞ்சம் கூட ஒன்றும் இல்லை மச்சான் குடிடா, நான் பார்த்துக்கிட்டான், இவனே செலவழிச்சு குடிக்க வைப்பான். 3-4 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் இவர் செலவழிக்கிற நிலைமைக்கு வந்துடுவார். அது இல்லாமல் இருக்க முடியாது, நான் ஒவ்வொரு நானே வாங்கி தரணுமா, நீ வாங்கடா அப்படின்னு. அப்போ அந்த குடின்றது மாறிடும். இதே தான் எல்லா போதை பழக்கத்துக்கும். இதிலெல்லாம் தடுக்கிறதுக்கு உரிய கடமை அரசுக்கு இருக்குது. இவர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு 50,000 கோடி இந்த மாதிரிலாம் வேணும், இல்லா கட்டி முடியாதுன்னு. இதற்கு மாற்று தேடுங்கன்னா அதுக்கு தேடுற இதுவும் இல்லை. சீமான் மாதிரி ஆட்கள் இந்த சைடு ஒரு மாற்று இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம ட்ரோலர்களை வச்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுறது. சீமானை விட்டுருங்க, சீமான் சொல்கிற விஷயம் நல்ல விஷயமானு பார்க்க வேண்டியதானே. அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இது வந்தது, சர்ப்ளஸ் அமௌண்ட்டு. ஒரு அரசு நடக்கிறதுக்கு இப்போ நம்ம குடும்பத்துலேயே நம்ம போய் வீட்டில் அம்மாக்கிட்ட சம்பாரித்து கொடுக்குறோம். ஒரு 2 பசங்க இருப்பானுங்க, ஆளுக்கு 25,000 50,000 கொடுக்குறான். அப்பா ஒரு 25,000 75,000. அப்போ கடன் ஏதாவது இருக்குது, செலவு, திடீர் செலவு, வீட்டு செலவு எல்லாம் போக ஒரு 10,000 எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு வீட்டு தலைவி நினைக்கிறாங்கன்னா, அப்படி ஒரு வருஷம் எடுத்து வச்சாங்கன்னா 1 சவரன் நகை வாங்கலாம். ஆமாம். இதுக்கு பேர் தான் சர்ப்ளஸ் அமௌண்ட்டு. வர்ற இதே நிதியை மேலாண்மை பண்ணி 3 சம்பளத்தை இது பண்ணி செலவை குறைச்சி எவ்வளோ மிச்சமான பண்ணி, ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்களா, இங்கேயே வந்து சாப்பிட்ணும், இங்கே வந்தால் சாப்பிட்ணும், செலவு சம்பளத்தை கரெக்டாக கொடுக்கணும் பண்ணி ஒரு 10,000 மிச்சம் பண்ணுறாங்க அப்படின்னா அது தாம்தும் செலவு பண்ணுறது. பசங்க போதைக்கு அடிமையாகிறது, சம்பளம் வேலைக்கே போகிறதில்ல, அவங்களுக்கும் சேர்த்து அப்பா சம்பளத்துலேயே இது. அப்போ 25,000 வச்சுக்கிட்டு 40,000 செலவை ஈடுகட்ட முடியாது, 15,000 கடன் வாங்குற மாதிரி இருக்கும். 10 மாதம் வாங்கினா 1,50,000 லட்ச கடன். இதுக்கு பேர் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை. இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. சர்ப்ளஸ் அமௌண்ட்டுன்னு 2 வருஷம் பிடிஆர் கொண்டு வந்தார். 2,000 கோடி 3,000 கோடின்னு கொண்டு வந்தார். வெறும் 2,000 கோடி 3,000 கோடி. ஆனால் அதுவே பெரிய விஷயம் இல்லை, கடன் இல்லாமல் நம்ம கொண்டு போகிறோன்றது. அவர் இந்த
1000 ரூபா இதெல்லாம் தடுத்துட்டார். அதெல்லாம் கொடுக்க முடியாது, சர்ப்ளஸ் அமௌண்ட் ஜாஸ்தியாகட்டும் அப்புறம் நான் தரேன், அது வரைக்கும் இதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவர் இது பண்ணிட்டார். அவர் பிரச்சனைன்னு அவரை நவுத்திட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டு குறைஞ்சி 0க்கு வந்து நிதி பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு. ஆமாம், இந்த வருஷம் 3000 கோடி நிதி பற்றாக்குறை இல்லை நிறுத்தலாம். அதாவது 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறோம், 1,10,000 ரூபா செலவு இருக்குது. அதை அப்படி இப்படி குறைச்சி 1,03,000 ரூபா ஆக்குவோம், 3000 ரூபா கடன் வாங்குவோம் அப்படின்னு ஒரு குடும்பம் நினைக்குதுன்னா தாம்தூம்னு செலவு பண்ணி 1,50,000 லட்ச ரூபா செலவு, 50,000 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆகும். இந்த மாதிரி இந்த வருஷம் 57,000 ரூபா என்னமோ நிதி பற்றாக்குறைன்னு நம்ம இவர் அன்புமணி ராமதாஸ் அந்த இந்த ரிப்போர்ட் வச்சு சொல்லியிருக்காரு. இதே காலகட்டத்தில் ஒரு 10, 12, 14 மாநிலங்களுக்கு மேலே ஊபி, குஜராத்து, நம்ம கர்நாடகா உட்பட, கோவா உட்பட சர்ப்ளஸ் அமௌண்ட்டு வச்சுருக்காங்க. அதில் டாப்பில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம், லீஸ்டில் இருக்கிறது கோவா. ஏன்னா சின்ன மாநிலம், மாநிலமே கிடையாது அது வந்து 2000 சில்லற கோடி அவன் வச்சுருக்கான், 2000 சில்லற கோடி. என்னென்னா அவன் அடிக்கடி இந்த இதெல்லாம் நடத்தி வெளிநாட்டு முதலீட்டாளர் கூப்பிட்டு அது இதுன்னு பண்ணி பண்ணுறது. இங்கே நிதி பற்றாக்குறை மட்டும் இல்லை, கடன் வாங்குறீங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து எதுக்கு செலவு பண்ணுறீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், அது இதுன்னு போட்டு இவர்கள் அடுத்த ஆண்டுக்கு ஜெயிக்கிறதுக்கான வேலைக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா மீண்டும் வருமானன்றது வராத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதில் செலவு பண்ணு. இப்போ ஜெயலலிதா கறவை மாடு கொடுத்தாங்கன்னா ஒன்ஸ் கொடுக்குறது, ஆமாம், அது எல்லா காலத்துக்கும் அந்த ஃபேமிலிக்கு பயன்படும், அரசுக்கும் அதனால் பயன் இருக்குது. இது மாதிரி தான் மானிய திட்டங்கள் போகணும். கல்விக்கு செலவு பண்ணலாம், அது உங்களுக்கு எதிர்காலத்தில் நம்ம சமுதாயம் வரும் இலவசம், அது ஒன்றும் பெரிய அளவு கிடையாது. ஆனால் நீங்கள் மாதம் 12,000 கோடி, இப்போ வர்றது எல்லாம் 14,000 கோடினா இந்த காசு என்ன யூஸு? 1000 ரூபா அவங்க வாங்கி செலவு பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம், அதனால் என்ன யூஸு? இந்த மாதிரி தானே இவர்கள். அப்புறம் சம்பளத்துக்கு பாதி காசு போகுது, கடனுக்கான வட்டி இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய தொகை கட்டிக்கிட்டு வரும். கடனுடைய லிமிட்டை தாண்டிட்டோம். இது இப்படியே போச்சுன்னா அடுத்த 5 ஆண்டு திமுக ஜெயிச்சிடுச்சு வச்சுக்கோங்க, மேலும் மேலும் கடன் வாங்கி மத்திய அரசுக்கு இவர்கள் சொல்கிறாங்களே அடிமை அதிமுகன்னு, இவர்கள் அடிமையாக போயிடுவாங்க, நம்மளையும் சேர்த்து அடிமையாக்கிடுவாங்க. ஏன்னா கடன் வாங்குற நிலைமை திரும்ப திரும்ப ஆச்சுன்னா என்ன ஆகிடுவீங்கன்னா, நான் சொல்கிறேன் இந்த பாலிசி கையெழுத்து போடு, கடன் தரோம், அப்படி போயிடும். ஆமாம், சரி சரி, எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் பாருங்கள். ஆனால் விழா நடத்திட்டு இருக்கிறாங்க.